நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ப்ரோனவுன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அப்புறம் வேர்ப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு அதில் பி வெர்ப்ஸையும் மெயின் வெர்ப்ஸையும் பார்த்தோம் இல்லைங்களா. சரி, இன்னைக்கு பி வெர்ப்ஸை பயன்படுத்தி நிறைய வாக்கியங்களை பார்க்கலாம். சரி, இந்த ஐஎம் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஆம். நீங்கள் வந்து ஐ எம் ஹாப்பி அப்படின்னு பேசிக்கலாம், ஐ எம் ஹாப்பி அப்படின்னு கூட பேசிக்கலாம். உங்களுக்கு உச்சரிக்கிறதுக்கு எது வசதியாக இருக்கோ அப்படி பேசிக்கோங்க. சரிங்களா. சரி, ஐ எம் ஹாப்பி அப்படின்னா நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எனக்கு பசிக்குது அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? எனக்கு பசிக்குது, ஐ ஆம் ஹங்க்ரி. ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னா நான் பசியாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழில் என்னைக்காவது நான் பசியாக இருக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறோமா? இல்லை பேச தான் போகிறோமா? நம்ம தமிழில் எப்படி பேசுவோம்? எனக்கு பசிக்குது அப்படின்னு பேசுவோம். அதை வந்து இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னு பேசலாம். சரிங்களா. சரி, ஐ எம் ரெடி அப்படின்னா நான் தயாராக இருக்கிறேன். எனக்காவது பேசியிருக்கிறோமா நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு? இல்லை, நான் ரெடி. தமிழில் ஒரு பாட்டு இருக்குது, நான் ரெடி நீங்கள் ரெடியா? இங்கிலீஷில் எப்படி பேசலாம்? ஐ எம் ரெடி, ஆர் யூ ரெடி? நான் ரெடி, நீ ரெடியா, நீங்கள் ரெடியா அப்படின்னு அர்த்தங்களா. சரி, எனக்கு 24 வயசு ஆகுது அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. ஐ ஆம் 24 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு பேசலாங்களா? சரி, இப்படி பேசலாம். ஆனால் யாருமே இப்போ இப்படிலாம் பேசுகிறதில்ல. ஸ்போக்கனில் இப்போல்லாம் ஐ எம் 24 இயர்ஸ் ஓல்டு அப்படின்லாம் பேசுகிறதில்ல. சிம்பிளாக பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. ஐ எம் 24 அப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருக்கேன். ஐ எம் 24னா என்னது? எனக்கு 24 வயசு அப்படின்னு அர்த்தம். ஐ எம் கூட பேசுகிறதில்ல. வயசு எத்தனை, ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்டால் எப்படி நம்ம பேசுகிறாங்க? 24, அவ்வளோதான். நீங்கள் வந்து 24 அப்படின்னு மொட்டையெல்லாம் பேச வேண்டாம். ஐ எம் 24 அப்படின்னு பேசுங்க. ஐ எம் 24 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு பேசினா தப்பு ஒன்றும் கிடையாது. யாருமே இப்போ பேசுறதில்ல இந்த மாதிரி. ஐ எம் 24 அப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஐ எம் 24னா என்னது அர்த்தம்? என்ன அர்த்தம்? எனக்கு 24 வயசு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஐ எம் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஆம். சொல்லியிருக்கிறேன், சொன்னேன் இல்லைங்களா. சரி, மனசில் வச்சுக்கோங்க. ஐ எம் ஷுவர் இதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்கள், இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஷுவர் அப்படின்னா நிச்சயமா அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ஷுவர் அப்படின்னா எனக்கு நிச்சயமா தெரியும் அப்படின்னு அர்த்தம். என்ன சார், இந்த ஆம்னா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னு அர்த்தம் சொன்னீங்க. என்ன இது, எனக்கு நிச்சயமா தெரியும், அந்த இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தை இந்த தமிழ் வாக்கியத்தில் வரவே இல்லையே அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவதுங்க சில விஷயங்கள்லாம் நாமளே புரிஞ்சுக்கணும். இப்போது இஸ்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஐஎஸ் இஸ் அப்படின்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் எல்லா வாக்கியத்திலையும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்க முடியுமா? மை நேம் இஸ் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா என் பேர் சீனிவாசன் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்க முடியும். அதெல்லாம் நாமளே புரிஞ்சுக்கிறது இல்லையா? அப்படி தான் இதையும் புரிஞ்சுக்கணும். ஐ எம் ஷோர்னா எனக்கு நிச்சயமாக தெரியும், இதுதான் அர்த்தம். இந்த இருக்கிறேன்னு அதெல்லாம் தேடாதீங்க. சரிங்களா. ஐ ஆம் அ டாக்டர். ஐ ஆம் அ டாக்டர் அப்படின்னா நான் ஒரு மருத்துவர் அப்படின்னு அர்த்தம். இந்த ஐ ஆம் ஏ, அந்த ஏன்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்? ஏ அப்படின்னா ஒரு அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் அ டாக்டர் அப்படின்னா நான் ஒரு மருத்துவர். சரி, நம்ம தமிழில் நான் ஒரு டாக்டராகவே இருக்கிறேன்னு கூட வச்சுக்குவோமே. இப்போ ஐ ஆம் அ டாக்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா தமிழில் நான் ஒரு மருத்துவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் டாக்டர் அப்படின்னு தானே சொல்லுவேன். ஆனால் இங்கிலீஷில் மட்டும் ஏன் வந்து ஏ வருது? அப்படிலாம் கேட்கக்கூடாது. அது இங்கிலீஷில் அப்படி தான் பேசி ஆகணும். சரிங்களா. அதுக்கு அந்த ஏன்றது ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிக்கல் அது நம்ம தனியாகவே பார்க்கலாம். ஆர்டிகல்ஸை பற்றி நம்ம தனியாகவே பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் நடத்திடுறேனே. சரிங்களா. சரி, ஐ எம் அ டாக்டர் அப்படின்னா நான் ஒரு மருத்துவர் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் அ டீச்சர் அப்படின்னா நான் டீச்சர், நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம தமிழில் பேசுவோம் இல்லைங்களா. ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ டீச்சர் அப்படின்லாம் பேச வேண்டாம். ஐ எம் அ டீச்சர் அப்படின்னு சொன்னாலே போதுமானது. இல்லை ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ டீச்சர் அப்படின்னா நான் பேசுவேன் அப்படின்னா சரி பேசிக்கோங்க. சரிங்களா. ஆனால் ஐ எம் அ டீச்சர் அப்படின்னு பேசும்பொழுது ஏ வரணும். ஐ எம் டீச்சர் அப்படின்லாம் பேசக்கூடாது. ஐ எம் அ டீச்சர். மொத்தத்தில் ஒருத்தருடைய தொழிலை பற்றி பேசும் பொழுது ஆர்டிகல்ஸ் வரணும். ஐ எம் டீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ எம் அ டீச்சர். ஐ எம் அ டாக்டர், ஐ எம் டாக்டர் அப்படின்னு பேசக்கூடாது. சரிங்களா. சரி, ஐ எம் ஆன் என்ஜினியர். இப்போது ஏ அப்படின்னாலும் ஆன் அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான், ஒரு அப்படின்னு அர்த்தம்.
ஆனால் இந்த வவ்வல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவும் இந்த ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்கும்பொழுது பார்க்கலாம். சரிங்களா? ஐ எம் அன் என்ஜினியர் அப்படின்னு தான் பேசி ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு பொறியாளர். பொறியாளர் அப்படிங்கிறது தான் புதுசாக இருக்குது இல்லைங்களா? சரி, நான் ஒரு என்ஜினியர். ஐ எம் அன் என்ஜினியர் அப்படின்னு தான் பேசி ஆகணும். சரிங்களா? தொழிலை பற்றி பேசும்பொழுது ஆர்டிகல்ஸ் வரணும். இந்த ஏ ஆன் அப்படிங்கிறது ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பேர். இந்த ஏ அப்படின்னாலும் ஒரு அப்படின்னு தான் அர்த்தம், ஆன் அப்படின்னாலும் ஒரு அப்படின்னு தான் அர்த்தம். ஆர்டிகல்ஸ் நடத்தும் போது இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? சரி, நான் டீச்சர் அப்படின்னா ஐ எம் அ டீச்சர். நான் டீச்சர் இல்லை அப்படின்னா ஐ எம் நாட் அ டீச்சர். இந்த நாட் ஏ அப்படிங்கிறத நாட் அ அப்படின்னு சேர்த்து உச்சரிங்க. சரிங்களா? ஐ எம் நாட் அ டீச்சர் அப்படின்னா நான் டீச்சர் இல்லை. நான் டாக்டர் இல்லை அப்படின்னா ஐ எம் நாட் அ டாக்டர். ஐ எம் நாட் அ டாக்டர் அப்படின்னா நான் டாக்டர் இல்லை. நான் என்ஜினியர் இல்லை அப்படின்னா ஐ எம் நாட் அன் என்ஜினியர். அண்ட் வரணும். சரிங்களா? சரி, ஐ எம் நாட் அன், இந்த நாட் அன் அப்படிங்கிறது நாட் அன், நாட் அன் அப்படின்னு சேர்த்து உச்சரிங்க. ஐ எம் நாட் அன் என்ஜினியர் அப்படின்னா நான் என்ஜினியர் இல்லை. ஆச்சுங்களா? சரி, நான் சந்தோஷமாக இல்லை. நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா ஐ எம் ஹாப்பி. நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்னா ஐ எம் நாட் ஹாப்பி. ஐ எம் நாட் ஹாப்பி அப்படின்னா நான் சந்தோஷமாக இல்லை. சரி, எனக்கு உறுதியாக தெரியாது. எனக்கு நிச்சயமாக தெரியாது. எனக்கு உறுதியாக தெரியாது. எனக்கு உறுதியெல்லாம் தெரியாது அப்படின்னு பேசணும். ஐ எம் ஷோர் அப்படின்னா எனக்கு உறுதியாக தெரியும். எனக்கு உறுதியாக தெரியாது அப்படின்னா ஐ எம் நாட் ஷோர். ஐ எம் நாட் ஷோர் அப்படின்னா எனக்கு உறுதியாக தெரியாது. சரி, எனக்கு பசிக்குது அப்படின்னா ஐ எம் ஹங்க்ரி. எனக்கு பசிக்கல அப்படின்னா ஐ எம் நாட் ஹங்க்ரி. வாக்கியத்தை எப்படிலாம் அமைக்கணும் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எனக்கு பசிக்கல அப்படின்னா ஐ டோன்ட் ஹங்க்ரிலாம் சொல்லக்கூடாது. ஆமாம், இது ஒரு குழப்பமாகவே இருக்குது பேசுகிறவங்க, இங்கிலீஷ் கற்றுக்கிறவங்களுக்கு. ஐ எம் நாட் வருமா, ஐ டோன்ட் வருமா, அதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். பார்த்துட்டாலும் 10 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போடுறீங்க, என்ன போங்க அப்படிங்கிறீங்களா? என்னங்க பண்ணுறது, நமக்கும் வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, என்ன பண்ணுறது? ஐ எம் ஸோ சாரி. சரி சரி, இப்போ கவனிங்க. இந்த நான் பி வெர்ப்ஸ் நடத்தும்போது நான் என்ன சொன்னேன்? ஐ பக்கத்தில் எப்பயுமே ஆம் தான் வரணும் அப்படின்னு சொன்னேன்னா இல்லைங்களா? ஆமாம் சொன்னீங்க. இப்போ ஏன் ஆர் வந்திருக்கு? நான் தான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படிங்கிறீங்களா? சரி, ஏன் ஆர் வந்திருக்கு அப்படின்னா ஐ பக்கத்தில் எப்பயுமே ஆம் தான் வரணும். ஆனால் இந்த வாக்கியத்தை பாருங்க, ஹீ அண்ட் ஐ அப்படின்னு வந்திருக்கு. அவனும் நானும் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஹீ அண்ட் ஐ அப்படிங்கிறது என்னது? அவனும் நானும் அப்படின்னா 2 பேரை குறிக்குது. அப்போ அது என்னது? ப்ளூரல். அப்போ ஆர் தான் வரணும். ஆர் தான் வரணும். ஹீ அண்ட் ஐ, அவனும் நானும் 2 பேரை குறிக்கிறதால ஆர் வந்திருக்கு. சரிங்களா? ஹீ அண்ட் ஐ ஆம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுல, சொல்லக்கூடாது. சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. சரி, ஹீ இஸ் சிக். ஹீ பக்கத்தில் இஸ்ன்ற பி வெர்ப் தான் வரும் இல்லைங்களா? சரி, பார்த்தோம். ஹீ இஸ் சிக் அப்படின்னா ஹீ இஸ் சிக். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு உடல்நிலை சரியில்லை. அவன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் சிக் அப்படின்னா. ஆச்சுங்களா? சரி, ஹீ இஸ் அன்மேரிட் அப்படின்னா ஹீ இஸ் அன்மேரிட். அவர் திருமணமாகாதவர், அவருக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு அர்த்தம். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஒருத்தருடைய தொழிலை பற்றி பேசும் பொழுது அங்கே என்ன வரணும்? ஆர்டிக்கல் வரணும். ஹீ இஸ் அ பெயிண்டர் அப்படின்னா அவர் ஒரு பெயிண்டர் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஹீ இஸ் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஹீ இஸ். எப்படி உச்சரிக்கணும்? ஹீ இஸ். சரிங்களா? ஹீ இஸ் அ கமீடியன் அப்படின்னா இந்த COMEDIAN இதை வந்து காமெடியன் அப்படின்னு உச்சரிக்கலாம், இல்லை கமீடியன் அப்படின்னு கூட உச்சரிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எது உச்சரிக்கிறதுக்கு நல்லா இருக்கோ அப்படி பேசிக்கோங்க. சரிங்களா? ஹீ இஸ் அ கமீடியன் அப்படின்னா அவர் ஒரு நகைச்சுவை நடிகர். நான் வந்து திரும்பவும் சொல்கிறேங்க, ஒருத்தருடைய தொழிலை பற்றி பேசும் பொழுது இந்த ஆர்டிக்கல்னு சொல்லப்படக்கூடிய ஏ ஆன்லாம் வரணும். சரிங்களா? சரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எப்பயுமே மறக்க முடியாதபடி சொல்லணும் அப்படின்னா வடிவேலு காமெடின்னு நினைக்கிறேன். அதில் வந்து சொல்லுவார், வடிவேலு சொல்லுவார், யார் ராம முரட்டாலாக ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படிம்பாரு. அதுக்கு அந்த பொம்பளை சொல்லும், அவர் பாக்ஸரு பார்த்துட்டு போகிறாரு அப்படின்னு அந்த பொம்பளை சொல்லும். இது எதுக்கு சொல்கிறேன்? அந்த பொம்பளை சொன்னுச்சு இல்லையா? என்ன சொன்னுச்சு? அவர் பாக்ஸரு. அவர் பாக்ஸருன்னு இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்ததுன்னா ஹீ இஸ் எ பாக்ஸர்.
அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர ஹீ இஸ் பாக்ஸர் அப்படின்லாம் பேசக்கூடாது. ஹீ இஸ் அ பாக்ஸர். அந்த ஏன்ற வார்த்தை வரணும். சரிங்களா, மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே மறக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, ஹீ இஸ் மை பிரதர் அப்படின்னா இவர் என்னுடைய பிரதர், இல்லை அவர் என்னுடைய பிரதர், இல்லைனா இவன் என்னுடைய பிரதர், அவன் என்னுடைய பிரதர் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஹீ இஸ் ஹர் ஃப்ரெண்ட் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஹீ இஸ் ஹர் ஃப்ரெண்ட். இந்த இஸ் ஹர் அப்படிங்கிறத இசர் அப்படின்னு சேர்த்து ஊச்சுறீங்க. சரிங்களா, ஹீ இஸ் ஹர் ஃப்ரெண்ட் அப்படின்னா அவன் அவளோட ஃப்ரெண்டு. சரி, ஹீ இஸ் அ கைண்ட் பாய் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவன் ஒரு அன்பான பையன், அவன் தங்கமான பையன், அவன் பாசமான பையன் அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் அ கைண்ட் பாய். ஆச்சுங்களா? சரி, ஹீ இஸ் அ குட் பாய் அப்படின்னா அவன் நல்ல பையன், அவன் ஒரு நல்ல பையன், அவன் நல்ல பையன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஏன்ற வார்த்தைலாம் வரணும். சரிங்களா, ஹீ இஸ் குட் பாய் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஹீ இஸ் கைண்ட் பாய் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹீ இஸ் அ குட் பாய் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா, ஹீ இஸ் செல்ஃபிஷ் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவன் சுயநலவாதி அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழில் சுயநலவாதின்னு சொல்கிறத விட செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறது தான் அதிகம், இல்லைங்களா? சரி சரி, இப்போ உங்களில் சில பேருக்கு இந்த டவுட் வந்திருக்கலாம். சார், த ஹீ இஸ் ஏ செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்லலாம், ஆனால் செல்ஃபிஷ் பக்கத்தில் ஒரு வார்த்தை வரணும். ஹீ இஸ் செல்ஃபிஷ் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர ஹீ இஸ் எ செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு செல்ஃபிஷ் பக்கத்தில் ஒரு வார்த்தை வரணும். அது என்ன வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல்ஸ் நடத்தும் போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? சரி, அவர் உள்ளே இல்லை அப்படின்னு பேசணும். ஹீ இஸ் நாட் இன் அப்படின்னு பேசலாம். ஹீ இஸ் நாட் இன் அப்படின்னா ஹீ இஸ் நாட் இன், அவர் உள்ள இல்லை, அவன் நல்ல பையன் இல்லை, அவன் நல்ல பையன் இல்லை, அவனையா நல்ல பையன்னு சொல்கிறீங்க? அவன் நல்ல பையன் இல்லை அப்படின்னு பேசணும். ஹீ இஸ் நாட் ஏ குட் பாய், அந்த ஏன்ற வார்த்தை வரணும். ஹீ இஸ் அ குட் பாய் அப்படின்னா அவன் நல்ல பையன். ஹீ இஸ் நாட் அ குட் பாய் அப்படின்னா ஹீ இஸ் நாட் அ குட் பாய், அவன் நல்ல பையன் இல்லை. சரி, அவன் இங்கே இல்லை அப்படின்னு பேசணும். அவன் இங்கே இல்லை எப்படிங்க பேசலாம்? ஹீ இஸ் நாட் ஹியர் அப்படின்னு பேசலாம். ஹீ இஸ் ஹியர் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஹீ இஸ் ஹியர், அவன் இங்கே தான் இருக்கான், எல்லாம் அவர் இங்கே தான் இருக்காரு. ஹீ இஸ் நாட் ஹியர் அப்படின்னா அவர் இங்கே இல்லை, அவன் இங்கே இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஷீ இஸ் சிக் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஷீ இஸ் அ கைண்ட் கேர்ள் அப்படின்னா ஷீ இஸ் அ கைண்ட் கேர்ள், அவள் அன்பான பொண்ணு, அவள் தங்கமான பொண்ணு அப்படின்னு அர்த்தம். சரி, ஷீ இஸ் அ கைண்ட் லேடி அப்படின்னா அந்த அம்மா அன்பானவங்க, அந்த அம்மா அன்பானவங்க அப்படின்னு அர்த்தம். பேசிகிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கலாம் போல தோணும். அந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு லேடி அவங்க அப்படின்னு அர்த்தம். சரி, ஷீ இஸ் அ குட் கேர்ள் அப்படின்னா அவள் ஒரு நல்ல பொண்ணு, அவள் நல்ல பொண்ணு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அவள் நல்ல பொண்ணு இல்லை அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? அவள் நல்ல பொண்ணே இல்லை. ஷீ இஸ் நாட் ஏ குட் கேர்ள் அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஷீ இஸ் நாட் அ குட் கேர்ள் அப்படின்னு பேசிக்கலாம். இல்லைனா ஷீ இஸ் நாட் அ நைஸ் கேர்ள் அப்படின்னு கூட பேசிக்கலாம். சரிங்களா? சரி, அவள் இங்கே இல்லை அப்படின்னா ஷீ இஸ் நாட் ஹியர் அப்படின்னு பேசலாங்களா? சரி, இது என்னோட தப்பு தான் அப்படின்னு இங்கிலீஷில் பேசணும். எப்படிங்க பேசலாம்? இது என்னோட தப்பு தான், இட் இஸ் மை ஃபால்ட் அப்படின்னு பேசலாம். இந்த இட் இஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் இட்ஸ். நீங்கள் இட்ஸ் மை ஃபால்ட் அப்படின்னு கூட பேசிக்கலாம். உங்களுக்கு எப்படி உச்சரித்து பேசுகிறதுல வசதியாக இருக்கோ அந்த மாதிரி பேசிக்கோங்க. சரிங்களா? இட் இஸ் மை ஃபால்ட் அப்படின்னு உச்சரித்து பேசுகிறதுக்கு நல்லா இருந்ததுன்னா இந்த மாதிரி பேசிக்கோங்க. இல்லை இட்ஸ் மை ஃபால்ட் அப்படின்னு பேசுகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்படி கூட பேசிக்கோங்க. சரிங்களா? சரி, இட்ஸ் மை பிரதர்ஸ் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நீங்கள் இட் இஸ் மை பிரதர்ஸ் அப்படின்னு கூட பேசிக்கலாம். சரிங்களா? சரி, என்ன அர்த்தம்? இது ஏன் பிரதரோடது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இட்ஸ் நவ் ஆர் நெவர். இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இட்ஸ் நவ் ஆர் நெவர். இட்ஸ் நவ் ஆர் நெவர் அப்படின்னா டூ இட் நவ் ஆர் நெவர் அப்படின்னு அர்த்தம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் பேசுகிறதா இருந்ததுன்னா எப்படி பேசணும்? டூ இட் நவ் ஆர் நெவர் அப்படின்னு பேசிக்கோங்க. யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி பேசுனாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியணுமா வேணாமா? இட்ஸ் நவ் ஆர் நெவர் அப்படின்னா ஒன்று இப்போ பண்ணு, இல்லைன்னா பண்ணவே பண்ணாத அப்படின்னு அர்த்தம். ஒன்று இப்போ பண்ணு,
இல்லைன்னா சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நான் நாளைக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னு பேசுவாங்க. செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி செய்ய மாட்டாங்க, நாளைக்கு தள்ளி போட்டுருவாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சொல்லிக்கலாம், இட்ஸ் நவ் ஆர் நெவர். ஒன்று இப்போ பண்ணு, இல்லைன்னா பண்ணவே பண்ணாது. இட்ஸ் நவ் ஆர் நெவர் அப்படின்னாலும், டூ இட் நவ் ஆர் நெவர் அப்படின்னாலும் இந்த 2 வாக்கியங்களுக்கும் ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்? ஒன்று இப்போவே பண்ணு, இல்லைன்னா பண்ணவே பண்ணாது அப்படின்னு அர்த்தம். இது ஒன்றும் என்னோட தப்பு இல்லை அப்படின்னு பேசணும். இது என்னோட தப்பு இல்லை. இட் இஸ் மை ஃபால்ட் அப்படின்னா இது என்னோட தப்பு தான். இட் இஸ் நாட் மை ஃபால்ட் அப்படின்னா இது என்னோட தப்பு இல்லை. நீங்கள் வந்து இப்படி கூட பேசிக்கலாம், இட்ஸ் நாட் மை ஃபால்ட். உங்களுக்கு இந்த 2 வாக்கியத்தில் எது உச்சரித்து பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கோ அதை பயன்படுத்தி பேசிக்கோங்க. இட் இஸ் நாட் மை ஃபால்ட் அப்படின்னு பேசிக்கோங்க, இல்லைனா இட்ஸ் நாட் மை ஃபால்ட். சரி, இது என்னோடது, இது என்னுடையது அப்படின்னு பேசணும். இட்ஸ் மைன், இல்லை இட் இஸ் மைன் அப்படின்னு கூட பேசிக்கோங்க. சரிங்களா? இட்ஸ் மைன் அப்படின்னு பேசுகிறத விட இட் இஸ் மைன் அப்படின்னு பேசிக்கோங்களேன், பேசுகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். சரி, இது என்னோடது இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் மைன். நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோடு சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 PDFையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். PDF வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.